ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் பல ஆரோக்கியங்களை அள்ளித்தரும் சிறுகீரை பொரியல் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். சிறுகீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. வீடியோவுக்கு போய் இந்த பொரியலை எப்படி செய்யலான்னு பார்க்கும்போதே நம்ம அதோட மருத்துவ குணங்களையும் பார்த்துக்கலாம். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சிறுகீரை பொரியல் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பருப்பை வேக வச்சுக்கணும். அதுக்கு நான் அடுப்பில் கடாய் வச்சு தண்ணியும் நல்லா கொதிக்குது. நான் ஏற்கனவே 1/3 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பை எடுத்து நல்லா 2-3 தடவை கழுவிட்டு அரை மணி நேரத்துக்கு முதல்ல தண்ணியில் நல்லா ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன். அந்த பருப்பை இப்போ சேர்த்துக்கலாம். அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளியும் சேர்த்துட்டு நல்லா வேகட்டும். மீடியம் டு லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். பருப்பு நல்லா குலையாமல் இருக்கணும், ஆனால் நல்லா வெந்து இருக்கணும், முத்து முத்தாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பருப்பு இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா குலையாமல் இருக்கணும், நல்லா உதிரியாக இருக்கணும், ஆனால் நல்லா பருப்பு வெந்திருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கீரையை நம்ம தாளித்து விட்டுறலாம். சிறுகீரையில் அதிகமான நார்ச்சத்து இருக்கனால செரிமானத்தை எளிதாக்கி மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு உதவி செய்து நான் மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு 1 டீஸ்பூன் கடுகு, 3/4 டீஸ்பூன் உளுந்து, 3/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். அதுக்கு பிறகு 3 காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோட 3 பச்சை மிளகாவை உடச்சி போட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஆரோக்கியமானது. வெங்காயத்தை சேர்த்த பிறகு அதிக நேரம் வதங்காமல் பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரே ஒரு நிமிஷம் வதங்கினா சரியாக இருக்கும். அதிக நேரம் வதங்குச்சுன்னா கீரை பொரியல் டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நான் ஏற்கனவே 1 கட் அளவுக்கு சிறுகீரையை வாங்கி வேறு பகுதிகளை நீக்கிட்டு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த கீரையை இப்போ சேர்த்துக்கலாம். கண்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா விட்டமின் ஏ சத்து ரொம்ப முக்கியம். சிறுகீரையில் இது அதிகமாகவே இருக்குது. கண் சம்மந்தமாக எந்த நோய் இருந்தாலும் சிறுகீரையை அடிக்கடி எடுக்கிறனால அந்த நோயிலேருந்து கண்டிப்பாக நிரந்தர தீர்வு கிடைக்கும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்தா தான் கீரையோட நிறம் மாறாமல் அதே நேரத்தில் பச்சை பச்சேர்னு இருக்கும். கீரையை சேர்த்த பிறகு 2 நிமிஷம் நல்லா வதக்கினா சரியாக இருக்கும். அதிக நேரம் வதங்குச்சுன்னா கீரையோட சத்துக்களை இழந்துடும். அதே நேரத்தில் டேஸ்ட்டும் கண்டிப்பாக நல்லா இருக்காது. க்ரன்ச்சியாக கீரை சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். அதனால 2 நிமிஷம் நல்லா வதங்கினா சரியாக இருக்கும். கீரையில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லை, இருதயத்தை நல்ல ஆரோக்கியமாக வச்சுருக்க சிறுகீரை ரொம்ப உதவி செய்து. 2 நிமிஷம் நல்லா வதங்கினோன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கலாம். அதோட 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காவையும் பருப்பையும் சேர்த்து நீங்கள் பொரியல் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் விருப்பம் இல்லைன்னா தேங்காவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு பருப்பு விருப்பம் இல்லை, பருப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேங்காவை மட்டும் சேர்த்து பொரியல் செய்யலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா பருப்பு, தேங்காய், கீரையெல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிறுகீரை சிறுநீரகத்தை நல்லா பலப்படுத்தி சிறுநீரக கற்கள் உருவாகாமல் தடுக்குது. இதை சூப்பாக வச்சு குடிக்கலாம். அப்படி இல்லை பொரியல், கூட்டு, கடையல் இந்த மாதிரி, எப்படி இல்லைன்னா சாலட் கூட செஞ்சு சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டு நம்ம பரிமாற ரொம்ப அருமையான, ரொம்ப ஆரோக்கியமான, பல ஆரோக்கியம் அள்ளித்தரும் சிறுகீரை பொரியலை இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.